إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானத்தை பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நமது இந்த தொடரில் நாம் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற அதனுடைய ஒரு சுருக்கமான தொகுப்பு. அந்த தொகுப்பு யாருக்குரிய தொகுப்புன்னு சொன்னால் ஷேக் உஸ்மான் அல் மஸ்யத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷேக் அவர்கள் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூட்களை எல்லாம் மிக சுருக்கமாக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நூலை ஹதியுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல்கள் என்று அவர்களுடைய இபாதத்திலும் இபாதாத்திஹி வஃபி முஆமலாத்திஹி வ அஹ்லாக்கிஹி என்று இப்படி இந்த நூலை சுருக்கமாக தொகுத்து அந்த நூலுடைய இன்றைய நமது கடைசி இந்த வகுப்பு, இந்த நூல் இதோட இன்ஷா அல்லாஹ் இன்றோடு நிறைவடையும். அந்த தொகுப்பை நாம் இன்று பார்ப்போம். அதோடு சேர்த்து சில கூடுதலான தகவல்கள் இந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தியும் நாம் பார்ப்போம். இதில் கடைசி தலைப்பு என்ன, இறுதியாக உள்ள தலைப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருத்துவம், நபி அவர்கள் எவ்வாறான மருத்துவ வழிகாட்டல்களை வழங்கினார்கள் என்பதை நாங்கள் இரண்டாக பிரித்து பார்த்தோம். ஒன்று நபி அவர்கள் அதாவது தபீஆன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கையான விடயங்கள், பொருட்கள், அதனூடாக எவ்வாறு மருத்துவத்தை செய்தார்கள் அதற்கான வழிகாட்டல் என்ற ஒரு பகுதி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் என்ன என்ன என்ற பகுதி இன்னும் இருக்கிறது. அந்த இரண்டு பகுதியையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்து நிறைவு செய்யலாம். அதில் என் அருமையான சகோதரர்களே, நாம் சென்ற வகுப்பிலே ஒரு செய்தியை நாம் இறுதியாக பார்த்தோம். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடுப்பு மூட்டு, இந்த நோயை பொறுத்தவரையில் ஹதீஸ்ல வரும்போது அந்த இடுப்பு மூட்டு என்ற அந்த நோய், அதைத்தான் இந்த ஹதீஸ்லே குறிப்பிடுகிறார்கள். தவாஉ இர்கின் நிசா அப்படி என்ற வாசகம் அதுல வருகிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடுப்பு மூட்டு அந்த நரம்பு வலிக்கான நிவாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதுல சொல்றாங்கன்னு சொன்னா, அல்யது ஷாத்தின் அஅராபிய்யா, அல்யது ஷாத்தின் அஅராபிய்யா, அதாவது கிராமப்புற ஆடு. அராபியான கிராமப்புறம் தானே. கிராமப்புற அந்த ஆட்டின் அல்லது காட்டில் உள்ள அந்த ஆட்டின், அதாவது அதனுடைய துதாப் என்று சொல்லக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாளின் கொழுப்பு, எதில் உள்ள கொழுப்பு, அந்த வாளின் கொழுப்பு, அதை என்ன செய்யணும்னா துதாபண்டா உருக்கிறது.
துதாப் என்ற வார்த்தை தானே, அல்யத் அல்யான்றதான் அந்த வால். அப்ப துதாப் என்று சொன்னால் அதை உருக்கி சும்ம துஜஸ்ஸஉ ஸலாஸத அஜ்ஸா, அதை 3 பாகங்களாக பிரிக்கிறது. அதை உருக்கி என்ன செய்யறது, 3ஆக எடுத்துக்கொண்டு சும்ம யுஷ்ரபு அலர் ரீகி ஃபீ குல்லி யௌமின் ஜுஸு, இல்லையா, ஒவ்வொரு நாளும் அலர் ரீகண்டா வெறும் வயிற்றில், எப்படி வெறும் வயிற்றில் அதனுடைய ஒரு பாகத்தை என்ன செய்ய வேண்டும், அருந்த வேண்டும் என்று நான் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை கேட்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி இமாம் கொண்டு வராங்க. இது இப்னு மாஜால 3463வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. புரியுதா சொல்றது? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படியான மருத்துவ வழிகாட்டல்களை வழங்குறாங்க. இவ்வாறான மருத்துவ வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிறார்கள். இந்த செய்தியை தான் இமாம் அவர்கள் இதுல என்ன செய்யறாங்க, 10ஆவதாக கொண்டு வருகிறார்கள். சரியா? எனவே இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக என்ன கொண்டு வராங்க செய்தி, 11வது செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 11ஆவதாக வரக்கூடிய அந்த செய்தி, அதுவும் எடுத்து பாத்தீங்கன்னா இப்னு மாஜாவுல வரக்கூடிய ஒரு செய்தி தான். இப்னு மாஜால அது 3000 இப்ப நாங்க பார்த்த செய்தி 3400 செய்தியா பார்த்தோம். 63வது செய்தியாக நாம் இந்த செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக உள்ள செய்தியை நாம் பார்ப்போமாக இருந்தால் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லித்தாராங்க அந்த ஹதீஸ்ல அப்படின்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால், இதுல வரக்கூடிய அந்த வாசகம் அதாவது நாங்க சொல்லுவோம், அதுக்கு என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா, அது அரபுல அந்த குறிப்புல போடும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிஸ் சனான்னு ஒரு வார்த்தை வருது. அலைக்கும் பிஸ் சனா, சனாண்டா நபாத்துன் யுஸ்தஅமலு கதவாஇன் என்றுதான் குறிப்புல போடுறார். அப்படி என்று சொன்னால் அது ஒரு தாவரம், மூலிகையாக பயன்படுத்தப்படும் ஒரு தாவரம், மூலிகையாக பயன்படுத்தப்படும் ஒரு தாவரம் அப்படி என்று சொல்லிதான் இதுல போடுறார். அடுத்தது வஸ்ஸன்னூத் என்று வருது. வஸ்ஸன்னூத் என்று சொன்னால் அதாவது நெய்யோடு அந்த கலந்த மாதிரி உள்ள தேன், சொல்றது அந்த மாதிரி ஒரு தேன், அதை சொல்றார். அதே மாதிரி இதுல இதுக்கு இன்னொரு வார்த்தை அல் கம்மூன், கம்மூன் என்று சொல்கின்ற போது சீரகம் தானே, சீரகம் என்ற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. சீரகத்தை என்ன செய்யறது, இதுல எடுத்துக்கொள்வது என்ற ஒரு அர்த்தமும் இந்த வார்த்தை கொடுக்கப்படுது. அப்ப இதை எப்படி பாத்தீங்கன்னு சொன்ன, எப்படி வருதுன்னு சொன்னா, فَإِنَّ فِيهِمَا شِفَاءً مِنْ كُلِّ دَاءٍ إِلَّا السَّامَ என்று வருகிறது. அப்ப இதில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணி உண்டு மரணத்தை தவிர. சாம் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா, சாம் என்றால் மரணம், சாமண்டா என்ன, மவுத், மரணத்தை தவிர என்று இதுல இந்த வாசகம் என்ன செய்கிறது, இதில் இடம்பெற்றிருப்பதை நீங்க என்ன செய்யலாம், இதில் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அதுல நாங்க இந்த ஹதீஸ் இதில் வரக்கூடிய இப்னு மாஜாவுல இந்த செய்தி என்ன செய்கிறது, பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்னு மாஜால இந்த செய்தி என்ன செய்கிறது, இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. சரியா? ஹதீஸ் நம்பர் ஹதீஸ் நம்பர் கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்றேன். சரி சரி. அப்ப இதுல இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதுல மொழிபெயர்ப்பு நாங்க பார்க்கின்ற போது அதுல சனான்ற அந்த அரபு வார்த்தையை தான் கொண்டு வராங்க, சனாவை என்றுதான். மலமிலக்கியாக என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன மாதிரி வரும், மலமிலக்கியாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை சனாவை வெளியே கொண்டு வரதா, அந்த மாதிரி ஒரு வாசம் இதுல வருது. சரி, அந்த வாசம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் சார். ஓகே சரி. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதுல இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒரு ஹதீஸை கொண்டு வராரு.
அந்த ஹதீஸை பொறுத்தவரையில 12வது செய்தியாக ஹைரு அக்ஹாலிக்கும் அல் இஸ்மத் எஜ்லுல் பஸர வயன்புது ஷஅர என்று சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வரான். இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இந்த செய்தி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான். முஸ்லீம்ல வருகிறது. 3497வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியாக நீங்க இதை பார்க்கலாம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் அஞ்சனங்களில் ஹைரு அக்ஹாலிக்கும், நாங்க சுருமானு கூட சொல்லுவோம் தானே. அப்ப அந்த அஞ்சனங்களில் சிறந்தது இஸ்மித் சொல்றாங்க. இஸ்மித் ஒரு பேரை சொல்றாங்க. இஸ்மித் ஆகும். சரியா? அந்த அந்த வகையுடைய பேர் சொல்லிட்டு சொல்றாங்க, எஜ்லுல் பஸர, அது பார்வையை தெளிவாக்கும். அது பார்வை என்ன செய்யும்? தெளிவாக்கும். வயும்பிது ஷஅர, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த கண் இமை முடிகளை என்ன செய்யும்? அது வளரச் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? குறிப்பிடுறாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாங்க பார்க்கின்ற போது, இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, வஹுவ ஹஜருன் அஸ்வதுன் யமீலு இலல் ஹும்ரா, ஒரு கருப்பு நிற கல் சிகப்புக்கு சாய்ந்த மாதிரி அந்த சுர்மா பயன்படுத்த அந்த கல் அதிலிருந்து எடுக்கப்படும். இது ஹிஜாஸ் பகுதிகள், சவுதியில ஹிஜாஸ் இருக்குதானே, அந்த ஹிஜாஸ் பகுதியில. அதே மாதிரி இதுல சிறந்த வகை வருது அஸ்பஹான்ல. அஸ்பஹான் ஈரான் அந்த பக்கம், அங்கிருந்து இதனுடைய நல்ல ஒரு தரமான இது அஸ்பஹான் பகுதியிலிருந்தும் என்ன செய்யப்படுது, கொண்டு வரப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாரு, இதுல குறிப்பிடுகிறார் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லும் போது. சரியா? சரி. எனவே இது கண்ணுடைய பார்வை கூர்மையாக்கக்கூடியது, அந்த இமைமுடிகளை வளர செய்யக்கூடியது வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வருகிறது. சரி, அடுத்து வருவோம் நாங்க ஒரு செய்தியாக. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத், மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத். இது முஸ்லிம்ல 2047வது எண்ணில் வருகிறது இந்த செய்தி. அதாவது மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத்தின் அஜ்வா. இப்ப காலை தஸப்பஹனா காலை தானே, காலையில ஒருவர் என்ன செய்யறாரு, 7 அஜ்வா பேரித்த பழங்களை அவர் சாப்பிட்டால், லம் யதுர்ரஹு தாலிகல் யௌம சும்முன் வலா சிஹ்ருன், அப்ப அந்த நாளில் நஞ்சோ சூனியமோ அவரை பாதிக்காது, நஞ்சோ சூனியமோ அவரை பாதிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை இங்கு என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு மருத்துவ முறையை நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. புரியுது அவங்க சொல்றது? இப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் இந்த செய்தியை இதில் என்ன செய்யறாரு, 13வதாக கொண்டு வருகிறார். சரி, அடுத்தது 14வதாக ஒரு செய்தியை கொண்டு வராரு. 14வதாக இந்த தலைப்புல ஒரு செய்தியை கொண்டு வரார். அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா திர்மிதியில 3444வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியுடைய தரம் சம்பந்தமான கொஞ்சம் விமர்சனம் இருக்கிறது. ஆனா இமாமாங்க அவங்க நூல்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த நூல்ல லா துக்ரிஹு மர்வாக்கும் அல தஆமி வஷ்ஷராப் ஃபஇன்னல்லாஹ யுத்இமுஹும் வயஸ்தஹிம். அதாவது நீங்க நோயாளிகளை உண்ணுவதற்கு பருகுவதற்கு நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. லா துக்ரிஹுன்னா என்ன செய்யற, அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தாதீர்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு உணவளித்து பானம் புகட்டுவான் என்று வருது ஹதீஸ்ல. என்ன சிலவங்க உணவு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு நோயுடைய நேரத்துல உணவை உட்கொள்வது சிரமமாக இருக்கும். அப்ப அப்படியான நேரத்தில் என்ன செய்யறது, நிர்பந்திக்க கூடாது என்ற மாதிரியும் ஒரு செய்தியை நாங்க என்ன செய்யறோம், நாம் பார்க்கின்றோம். அப்ப எனவே இந்த செய்தி என்ன செய்யறாங்க, இதில் இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சரியா? சரி, அடுத்ததாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தியை பொறுத்தவரையில அதாவது கண்ணில் ஒரு நோய் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில், கண்ணில் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எந்த நபித்தோழர்கிட்ட இதை கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுஹைப் இப்னு சினான் என்ற சஹாபி. இந்த ஹாக்கிம்ல 5819வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. நான்
ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன், மதீனாவுக்கு வருகிறேன். அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். பேரித்த பழங்கள் நபி அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நானும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரித்த பழத்தை எடுத்து சாப்பிடுவதற்காக அவர்களிடம் வந்தபோது அதுல ஹதீஸ் வருது, எனது கண்ணில் ஒரு வேதனை, ஒரு நோய் இருந்தது. ஐனி ரமத் என்று வருகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அவரிடத்துல, அதாவது உங்களோட கண்ணில் நோய் இருக்கும் போது நீங்க பேரித்த பழத்தை சாப்பிடுகின்றீர்களா, பேரித்த பழத்தை சாப்பிடுகின்றீர்களா என்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதை நான் யாரிடமிருந்து எடுத்து சாப்பிடுகிறேன், அல்லாஹ்வுடைய யாரிடமிருந்து, தூதரிடமிருந்து. எனவே அதில் எனக்கு என்ன இருக்கிறது, ஆரோக்கியம் தான் அதுல இருக்கிறது என்று அவங்க சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற ஒரு செய்தியை இங்க என்ன செய்யறாங்க, இந்த செய்தியும் இங்க கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அந்த வேதனை இருக்கின்ற போது அவ்வாறு சாப்பிடுவது தொடர்பாக என்ன செய்து நபி அவங்க ஒரு பாதுகாப்புக்காக அவ்வாறு செய்யக்கூடாத அடிப்படையில் தான் இந்த செய்தி அங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அது நபியுடைய பரக்கத்தின் மூலமாக அவர் அந்த அடிப்படையில தான் அந்த செய்தியை அதுல குறிப்பிடுகிறார். இந்த செய்தியை இதுல கொண்டு வரார். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். இது புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி. புகாரியில இடம்பெறுகின்ற செய்தி 3320வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப உங்கள யாருடைய பானத்திலாவது ஈ விழுந்து விட்டால், உங்களுடைய யாருடைய பாத்திரத்துல என்ன செய்யுது, அல்லது தேநீர் அல்லது தண்ணீர் அப்படி ஏதோ அதுல இருக்கக்கூடிய அமைப்புல அதுல விழுந்து விட்டால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபல்யக்மிஸ்ஹு, அதில் முழுவதுமாக மூழ்கடித்து என்ன செய்யுங்க, பின்னர் அதை வெளியெடுங்கள், வெளியெடுத்து என்ன செய்யணும், வெளியெடுத்து விடட்டும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபஇன்னா ஃபீ இஹ்தா ஜனாஹைஹி தாஅன் வல் உஹ்ரா ஷிஃபாஅன், அதன் ஒரு இறக்கையில் நோயும் மற்றொரு இறக்கையில் அதற்கான நிவாரணையும் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை இங்கு என்ன செய்யறாங்க, இமாம் அவங்க கொண்டு வருகிறார். எனவே நறுமையான சில நேரங்கள்ல சிலருக்கு அது அருவருப்பாக இருக்கிறன்ற வேற சப்ஜெக்ட், ஆனா சட்டம் என்ன, அங்க அதுல அப்படி செஞ்சா அது என்னதான், அதுல எந்த ஒரு நோயும் அவருக்கு இல்லை என்ற ஒரு விஷயத்தை நாங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டும். ஈ தான் வருது, ஜுபா மட்டும் தான் வருது. ஜுபா கொசு இல்ல, கொசு வரல. கொசு இப்ப இலங்கையை பொறுத்தவரையில ஈக்கிங் கொசு என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கொசு என்றா நுழம்பு தான், அப்படிதானே? கொசு இல்லைச்சா, அது வேற. இது ஈ தான். ஹதீஸ்ல வந்த வாசம் என்ன, ஜுபாப். சரியா, இதுதான் ஹதீஸ்ல வருகிறது. சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதுல 16வதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை நீங்க புகாரியில 2216வது எல்லாம் பார்க்கலாம். இப்ப நாங்க சொல்ற 216 நேரத்தை சொன்ன ஹதீஸ் நம்பர் எத்தனை? இது 2216. சரியா, இப்ப நாங்க பார்க்க போற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன சொல்றாங்கடா, அதாவது அவங்களோட குடும்பத்துல ஏதாவது துக்க நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டால், அப்படின்னு ஹதீஸ்ல வருது வாசம் இல்லைங்களா, யாராவது மரணிக்கிறாங்க, ஒரு துக்க நிகழ்வு ஏற்படுது என்று சொன்னால் என்ன செய்வாங்க, பெண்கள் அங்கு ஆறுதல் கூறுவதற்காக பெண்கள் கூடுவாங்க இல்லையா. பெண்கள் என்ன செய்வாங்க, இஜ்தமா லிதாலிக நிசா, பெண்கள் அப்படி ஆறுதல் கூறுவதற்காக அங்க கூடுவாங்க. பிறகு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நெருங்கியவங்க நிற்பாங்க, மற்றவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, கலைந்து போய் விடுவார்கள். சும்ம தஃபர்ரக்ன இல்ல அஹ்லஹா வஹாஸதா. அப்ப இவங்க என்ன செய்வாங்கடா, ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி அவங்களோட அந்த நெருங்கியவங்க குடும்பத்தினவங்க இருக்கும்போது அவங்க ஒரு சிறிய ஒரு பாத்திரத்துல ஒரு உணவை தயாரிப்பாங்க. அதுக்கு என்ன ஹதீஸ்ல பேர் வருதுன்னா தல்பீனா என்று வருது. என்ன பேர் வருதுன்னா தல்பீனா. அதை தயாரிக்க சொல்லுவான் இல்லைங்க சொல்றது. பிறகு சரீத் என்பது தயாரிக்கப்பட்டு அதன் மீது, அந்த தல்பீனாவின் மீது என்ன செய்யப்படும், அது
அதன் மீது ஊற்றப்படும். புரியுதா சொல்றது? அதன் பிறகு சொல்லுவாங்க, இதை நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், அத்தல்பீனத்து முஜம்மதுன் லிஃபுஆதில் மரீதி துذஹிபு பஅதல் ஹுஸ்னி என்று வருகிறது. அப்படி சொல்றான். அதாவது துயருற்ற இதயத்தில் ஆறுதல் அளிக்கிறது, மேலும் அது துக்கத்தை குறைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் என்ன செய்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி வருகிறது. இப்போ இதில் நாங்கள் இந்த ஹதீஸுடைய ஷரஹ அப்படி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமாக இருந்தால், இதனுடைய ஷரஹில் என்ன மாதிரியான அந்த வார்த்தைகளை அதில் விளக்கமாக கூடுதலாக போடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ஏன்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க அதில் என்ன மாதிரியான இதில் கலந்து அந்த உணவு தயாரிக்கப்படும் என்பது சம்பந்தமாக நாங்கள் அதில் பார்ப்போமாக இருந்தால், இதில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், தஆமுன் யுஸ்னஉ மின தகீகி வல் லபன், அதாவது மாவும் பாலும் அதுல என்ன செய்யப்படும், சேர்த்து அந்த உணவு என்ன செய்யப்படும், அப்படி அந்த கலவையில் தான் அது தயாரிக்கப்படும் என்று அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அதுல அல் அசலு வல் லபன், தேனும் பாலும் அதை கலந்தும் என்ன செய்வாங்க, அதுல கலந்து தயாரிப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு கூடுதலான விளக்கத்துல நாங்க பார்க்கலாம். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக ஒரு உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு செய்தியை கொண்டு வராங்க, 18வது செய்தியாக இந்த நூல்ல. இந்த செய்தி புகாரி முஸ்லிம் 2 கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கக்கூடிய செய்திதான். அந்த செய்தியை பொறுத்தவரையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஹப்பத்து சௌதா என்ன சொல்றாங்க, ஹப்பத்து சௌதா. ஹப்பத்து சௌதான என்ன, கருஞ்சீரகம். இந்த ஹப்பத்து சௌதாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஃபஇன்ன ஃபீஹா ஷிஃபாஅன் மின் குல்லி தாஇன் இல்ல ஸாம். அதாவது சாம் என்றால் மவுத்து, சாம் என்றால் என்ன, மரணம். இந்த சாம் என்ற வார்த்தை நீங்க வேற எந்த ஹதீஸ்ல நீங்க உங்களுக்கு தெரியும்? அஸ்ஸலாமு அலைக்கும் பரக்கல்லாஹு. எந்த ஹதீஸ்? யூதர்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு சலாம் சொல்லும் போது எப்படி சொல்வார்கள், அஸ்ஸாமு, அஸ்ஸலாமுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்க, லாம கட் பண்ணி அஸ்ஸாம். அப்ப அஸ்ஸாமுண்டா அது என்னதான், அழிவும் மரணத்தை என்ன செய்யறது, பிரார்த்திக்கிறது. அப்ப அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வ அலைக்கும்னு சொல்லுவாங்க. வ அலைக்கும்டா நீங்க எதை பிரார்த்திச்சீங்களோ அது உங்களுக்கு அன்றதான். அப்ப எனவே இந்த செய்தியில என்ன வருது, அப்ப மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் அது நிவாரணியாக இருக்கிறது. மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் அதில் என்ன செய்து ஷிஃபா, நிவாரணி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை இதில் என்ன செய்யறாங்க, இமாம் அவர்கள் இதில் கொண்டு வருகிறார்கள். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதுல இமாம் அவங்க கொண்டு வரக்கூடிய செய்தி, அது புகாரில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில ஃபிர்ர மினல் மஜ்ஸூமி கமா தஃபிர்ரு மினல் அஸத். புரியுதா? அதாவது இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த தொழுநோய் உள்ளவர் இருந்தார், மஜ்ஸூம்னா தொழுநோய் இல்லைங்களா, அந்த தொழுநோய் உள்ளவரிடம் இருந்து சிங்கத்தை கண்டு ஓடுவதை போன்று. புரியுதா? கமா தஃபிர்ரு மினல் அஸதனா, அஸதனா சிங்கம், சிங்கத்தை கண்டு ஓடுவது போன்று என்ன செய்ய வேண்டும், அவரை கண்டால் ஓட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விலகி இருக்க வேண்டும் என்றுதான் சொல்றாங்க இதுல இல்லைங்க சொல்றது. அப்ப எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இதே ஹதீஸ்ல வருது என்ன, இதே ஹதீஸ்ல இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில 5707 வரக்கூடிய செய்தி. இதிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா அதுவான்னு ஆரம்பத்துல சொல்றாங்க இல்லைங்களா, தொற்று நோய் என்பது இல்லைன்றாங்க. புரியுதா? அப்ப தொற்று நோய் என்பது இல்லை என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. அது எப்படி ஜாஹிலிய காலத்தில் அதை எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள், இஸ்லாம் அதை எப்படி புரியுமாறு சொல்கிறது என்ற பகுதி முக்கியமானது. இப்ப ரசூலுல்லாஹ் ஹதீஸுடைய கடைசியில சொல்றாங்க, அந்த தொழுநோய் உள்ளவரிடம் இருந்து சிங்கத்தை கண்டு விரண்டோடுவதை போன்று என்ன செய்யட்டும், ஓட வேண்டும் என்றும் சொல்றாங்க. என்ன இதுல முரண்பாடு கிடையாது. என்ன முரண்பாடு கிடையாது என்றால், இதுல நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதாவது
அல்லாஹுடைய அனுமதி, அல்லாஹுடைய நாட்டம் இன்று என்ன செய்யாது, ஒரு நோய் பரவாது, இன்னொருத்தருக்கு அந்த நோய் சென்றடையாது, அந்த நோய் என்ன செய்யாது, இன்னொருவரை தாவாது. புரியுது அவன் சொல்றது? அல்லாஹுடைய அனுமதியோடு தான். அல்லாஹுடைய ஜாஹிலிய காலத்துல அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கல. அதுக்கு என்ன, அதுவாகவே அது பரவுகிறது, அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது மாதிரியான நம்பிக்கை தான் அவரிடம் காணப்பட்டது. அதைத்தான் நம்பி அவங்க இல்லைன்றாங்க. எது இருக்குதுன்னா அல்லாஹுடைய நாட்டத்தோடு என்ன செய்யும், அல்லாஹுடைய நாட்டத்தோடு அது இன்னொருத்தர தாவும். அப்ப எனவே இதுல நாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற பகுதியையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த நோய் குறித்து சொல்றாங்க. தொழுநோயை கண்டு ஓட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இதுல சொல்றாங்க. அப்ப எனவே இதுல இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதுல இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா, அதாவது இந்த விஷயங்கள் வந்து தாமாகவே என்ன செய்யறது, அதுவாகவே மறைமுகமான வழிகள்ல தீங்குகள் என்ன செய்யறது இல்லை, அது பரப்புவதில்லை. மாறாக அது அல்லாஹ்வுடைய முழுமையான எதில் இருக்குது, கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அல்லாஹ் தான் இவற்றை நிகழ்த்துகிறான் என்று என்ன செய்ய வேண்டும், அதுதான் நம்பிக்கை, இஸ்லாத்துடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கடா ஹதீஸ் நம்பர் வந்து 5706 5706. சரி, அடுத்ததாக மற்றொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான். அந்த செய்தியையும் இங்க என்ன செய்யறாங்க, பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி அதுல ஹதீஸுடைய வாசகம் வருகிறது அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு நோயோடு இருக்கக்கூடிய ஒன்றிடம் என்ன செய்யக்கூடிய ஆரோக்கியமான ஒன்றை கொண்டு வந்து சேர்க்க கூடாது. புரியுது அவன் சொல்றது? வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நோயோடு உள்ள ஒன்றை யாரோட கொண்டு வந்து சேர்க்க கூடாது, ஆரோக்கியமான ஒன்றோடு கொண்டு வந்து சேர்க்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய செய்தியாக இந்த செய்தி வருகிறது. அப்ப எனவே இதுவும் அல்லாஹுடைய உதாரணமா எடுத்தீங்கன்னா, ஆடு மாடு ஒட்டகம் இது பொதுவா எல்லாரையும் அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றுதான். இப்ப பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை என்ற இந்த பகுதிகள் எல்லாம் இதில் மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லித் தருகின்ற ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நான் சொன்ன ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, இது வந்து 2221 எண்ணில் வருது. இது வந்து புகாரி 2221 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, லா யூரிதுல் மும்ரிது அலல் முஸிஹ் என்று வருகிறது. அப்ப நோயுற்றை வந்து என்ன செய்யக்கூடாது, ஆரோக்கியமானவற்றிடம் கொண்டு செல்லப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். சரி, அடுத்ததாக இந்த அருமையான சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, சகீஃப் என்பது உங்களுக்கு தெரியும், தாயிஃப்ல உள்ள ஒரு கோத்திரம் சகீஃப். இந்த சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடம் உடன்படிக்கை பைஅத் செய்து கொடுப்பதற்காக அப்படி அவர் வரப்போகின்றார் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த சகீஃப் கோத்திரத்துல வாரார். அவர் ரஜுலும் மஜ்தூம் என்று ஹதீஸ்ல வருது. அவர் ஒரு தொழுநோயாளியாக இருந்தார். அப்ப அவர் ஒரு தொழுநோயாளியாக இருந்த காரணத்தால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இன்னா கத் பாயஅனாக ஃபர்ஜ, அதாவது நாங்க உங்களிடமிருந்து பையத்தை ஏற்றுக்கொண்டோம், நீங்க போகலாம். நபி அவங்க கையை பிடித்து என்ன செய்யல, அந்த பையத்தை வாங்கவில்லை என்ற அந்த ஒரு ஹதீஸையும் நாங்க இதுல இமாம் அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார்கள். இவற்றில் இந்த விளக்கம் எல்லாம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்ற அடிப்படை. சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த குறிப்புகளுக்கு பிறகு இப்ப நாம் ஒரு நோய் ஏற்பட்டால் ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த விடயங்கள், அல்லாஹுடைய தூதர் என்னெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க ஓதுவதற்கு, அப்படி என்ற விடயங்களை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதில் என் அருமையான சகோதரர்களே, அவங்க சொல்றாங்க, கான யதஅவது மினல் ஜான்னி வமின் ஐனில் இன்சானி வ அமர பிர்ருக்யதி மினல் ஐன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜின்களிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, மனித கண்களிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, அதே போன்று கண்ணீருக்கு ருக்கியாவை
என்ன செய்யறது, ஓதி பார்த்தலை செய்யுமாறு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2188 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல் ஐனு ஹக்குன், நபி அவங்க சொல்றாங்க, கண்ணேறு கந்திஷ்டி என்பது உண்மையாகும், அது அதனுடைய தாக்கம் என்பது உண்மையாகும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. லவ் கான ஷைஉன் சாபகல் கதர சபகத்துல் ஐன் என்று சொல்றாங்க. அதாவது விதிய கதிர முந்திக் கொண்டு எதுவும் நிகழும் என்றால் என்ன செய்யும், அது கந்திஷ்டியுடைய தாக்கமாகத்தான் இருக்கும். அந்த அளவு அது என்ன செய்யுது, தாக்கம், அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். எனவே என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கந்திஷ்டியுடைய தாக்கத்தில் ஒருவர் நிவாரணமாக குளிக்குமாறு நீங்கள் கேட்கப்பட்டால் குளிக்க வேண்டும். இதுல இன்னொரு ஹதீஸ் நீங்க அபூதாவுதுல பார்க்கலாம், 3880 வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த கண்ணீரை ஏற்படுத்தியவர் உது செய்யுமாறு கட்டளை இடப்படுவார், பின்னர் அதனால் பாதிக்கப்பட்டவர் கழுவப்படுவார். உதுவும் இருக்கிறது, குளி ரெண்டு மாதிரியும் ஹதீஸ் இருக்கு, ரெண்டு மாதிரியும் இருக்குது. இந்த சட்டத்தை நாங்க என்ன தெரிஞ்சுதானே வச்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம் தானே, இதை படிச்சுக்கணும் அப்படித்தானே. உதாரணமா ஒருவர் மூலம் உறுதியாக இவர் மூலம்தான் கண்ணீர் ஏற்பட்டது என்று தெரிந்தால், இவர் மூலம்தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று உறுதியாக தெரியும் போது அவரிடம் உது செய்து தருமாறு கேட்கப்பட்டால் அவர் உது செய்து கொடுக்க வேண்டும். ஹதீஸ்ல உள்ளது, உது செய்து கொடுக்க வேண்டும், அல்லது குளித்து அந்த தண்ணியை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் என்ன செய்வார், அவர் தன்னை கழுவிக்கொள்வார் என்ற இந்த இப்படி ஒரு தீர்வ மார்க்கம் இதுல சொல்லுது, ஒரு முறையை மார்க்கம் சொல்லுது. இது என்ன உறுதி, சந்தேகத்தின் அடிப்படையில எல்லாம் கிடையாது, உறுதியின் அடிப்படையில உறுதியாகவே தெரியுது என்ற அமைப்புல வந்தால் மார்க்கம் இப்படியான ஒரு வழிகாட்டலை என்ன செய்கிறது, வழங்குகிறது. அந்த செய்தியை இமாம் அவங்க இங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார்கள். இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு கண்ணீரால பாதிப்பு ஏற்பட்டீங்கன்னு வைங்களேன். கண்ணீரால பாதிப்பு ஏற்பட்டவருக்கு உறுதியாக தெரியுது, இவரால தான், இவருடைய கண்ணால தான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படி என்று அவருக்கு நேரடியான எஃபெக்ட் தெரியுது. அப்படி உறுதியாக தெரியுது, சந்தேகம் இல்லை, உறுதியாக தெரிகிறது என்றால் அவரிடம் என்ன செய்யறது, உது செய்து தருமாறு கேட்பது. நேரடியாக அந்த உழு செய்யற தண்ணியை நாங்க எடுக்க வேண்டும். அவர் அந்த உழு செய்யற தண்ணியை நாங்க என்ன செய்யணும், எடுக்கலாம். அவர் குளிக்கிற தண்ணி உதாரணமா நாங்க நேரடியாக அதை சொல்லாம கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். நேரடியாக அதை சொல்லாம கூட அப்படி முடிந்தால், அப்படி கேட்க அமைப்பு இருந்தா கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். அல்லது ஹதீஸ் அவருக்கு புரிந்த ஹதீஸை விளங்கி அவர் செயல்படுவார்டா என்ன செய்யலாம். அவர் என்ன ஹதீஸ் அப்படித்தானே சொல்லுது, அப்படி கேட்கப்பட்டா என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்றே சொல்லுது. புரியுது அவன் சொல்றது. எனவே அந்த அடிப்படையில அந்த தண்ணீர் எடுத்து அவர் என்ன செய்வார், அவர் தனது மேனியை கழுவி கொள்வாரு. அது ஒரு நிவாரணியாக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொல்கிறார்கள். புரியுது அவன் சொல்றது. அப்ப இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. எனவே இது இப்படிதான் நாங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப அந்த இரண்டு பேருக்கு மத்தியில உறவுல ஏதாவது பாதிப்பு விரிசல் வரக்கூடிய அமைப்புகள் இருந்தா நாங்க தவிர்த்து கொள்ளலாம். மார்க்கம் ஒரு முறையை சொல்லுது, மார்க்கம் சொன்ன ஒரு முறைதான். அப்படியாக என்ன செய்து அப்படியான பிரச்சனைகள் ஏற்படும், அந்த விளங்கக்கூடிய அமைப்பு சஹாபாக்கள் ஹதீஸை விளங்கி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்க, சொன்னோன்னே செஞ்சிருவாங்க. புரியுதா. நாங்க வாழக்கூடிய அமைப்புல எந்த அளவுக்கு இந்த செய்திகள் என்ன செய்வாங்க, இது கட்டுப்படுவாங்கன்ற பகுதியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸை கொண்டு வராரு இமாம். இது புகாரில வரக்கூடிய, புகாரி முஸ்லிம் இரண்டுலையும் வரக்கூடிய ஒரு செய்தி தான். முஸ்லீம்ல 2197 வரக்கூடிய ஒரு செய்தி. சரியா. இந்த செய்தியில பாத்தீங்கன்னு சொன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஒரு சிறுமி இருக்கிறான். உம்மு சலமா வீட்டுல ஒரு சிறுமி இருக்கிறான். அந்த சிறுமியுடைய முகத்துல சஃப்ஆன் ஒரு ஹதீஸ். சஃப்ஆன் சொன்ன சில அந்த கரும் புள்ளிகள், என்ன கரும் புள்ளிகளை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. காணும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஒரு தீய கண்ணேருடைய தாக்கம். எதனால? தீய அந்த கண்ணேருடைய தாக்கத்தால் தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதற்காக என்ன செய்யட்டும், ஓதி பார்த்து பரிகாரம் செய்யப்பட வேண்டும். இதற்காக ஓதி பார்த்து பரிகாரம் செய்தல். ஓதி பார்த்து பரிகாரம் செய்தல் அப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்க
கண்ணேருக்காக ஓதுவதற்கு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்த விஷயங்கள் நேரடியாக வந்த விஷயங்களையும் ஓதலாம். நேரடியாக வந்த விஷயங்களையும் ஓதலாம். இப்ப குர்ஆன் என்பது நிவாரணி. குர்ஆன் என்பது என்ன? நிவாரணி. அப்ப அந்த நிவாரணி என்ற அடிப்படையில அது பொதுவாக குர்ஆனுடைய என்ன சூறாக்கள் அப்படியும் என்ன செய்ய முடியும், ஓத முடியும். இப்ப நேரடியாக என்று வரும்போது நேரடியாக ஹதீஸ்ல வந்தவைகள் என்ன? இல்ல, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். கண்ணேருக்கு நேரடியாக வந்த ரெண்டு சூறா தானே. கண்ணேருக்கு வந்து நேரடியாக ஹதீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இதை ஒருவர் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம், ஓதிவிடலாம் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி நாங்க ஒரு துஆ ஒன்று படிச்சோம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இப்ப பிறருக்கு நாங்க ஓதும் போது எப்படி ஓத வேணும்? உஈதுக, ஒரு மேல உஈதுக, பன்மையில உஈதுகுமா, இருமையில பன்மையில உஈதுகும், எப்படி உஈதுகும் என்ற மாதிரி என்ன செய்யறது, அந்த வார்த்தையை அப்படி அமைச்சு ஓதுறது. இப்படி ஓதி விடுவது. இப்ப ரசூலுல்லாஹ் இவ்வாறு ஓதி விடுமாறு சொல்றாங்க. புரியுதா சொல்றது? அப்ப எனவே அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸஃஆன்றதுக்கு வந்து இதுல இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்லும் போது அன்-நஸரத்து மினல் ஜின்னு சொல்றான். ஜின்னுடைய பார்வைன்னு சொல்றான். ஜின்னாலும் என்ன செய்யுமா அது அப்படியான அந்த இது நிகழும் என்றாங்க. மனித முகங்கள்ல என்ன செய்யும் அப்படியான மாற்றங்கள் அதுல வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்றும் நாங்க பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாங்க அடுத்த ஒரு ஹதீஸை படிப்போம். இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நீண்ட செய்தி. உங்களுக்கு தெரியும், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செய்தோம், ஒரு பிரயாணத்தை அவங்க மேற்கொள்றாங்க. அவங்க சொல்றது, அந்த பிரயாணத்துல வந்து ஒரு அரபு ஒரு கோத்தரத்துக்கு அருகில் அவங்க இறங்கி என்ன செய்யறாங்க, அவங்கள வந்து விருந்தினர்களாக உபசரிக்குமாறு கேட்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இவர்களை உபசரிப்பதற்கு மறுத்து விடுகிறார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கோத்திரத்துடைய தலைவர் வந்து என்ன செய்யப்பட்டார், பாம்பு அல்லது தேள் கொட்டப்படுகிறார். அதன் மூலம் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகிறார். அவங்க நிறைய சிகிச்சையெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, எதுவும் அங்க என்ன செய்யல, பயனளிக்கவில்லை. அப்போது இவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க, இவங்க தங்கி இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட யாராவது இதுக்கான ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்குமா, யாராவது பயன் தருவாங்களான்னு போய் கேட்போம் என்று அப்படி கேட்கும் போது என்ன செய்யறாங்க, அவங்க வந்து சொல்றாங்க, இப்படி நமது கோத்திரத்துடைய தலைவர் இவ்வாறு தேல் கொட்டப்பட்டிருக்கிறாரு, உங்களை யாராவது வந்து இதுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது என்ன சொல்றாரு, ஆம் என்று சொல்லிவிட்டு, நமக்கு ருக்கியா மூலம் சிகிச்சை அளிக்க தெரியும், அல்லாஹின் மீது ஆணையாக நீங்க என்ன செய்யல, எங்களை விருந்தினராக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க இதுக்கு ஏதாவது நீங்க கூலி தர வேண்டும், ஒரு கூலி என்ன செய்ய வேண்டும் இதற்காக, அதாவது சிகிச்சை நீங்க நிர்ணயிக்காத வரை சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு சொல்றார். எனவே அந்த அடிப்படையில ஒரு ஆட்டு மந்தை என்ன செய்யுது, அந்த பயணிகளுக்கு ஒரு மந்தை ஆடுகளை கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அதன் மீது உமிழ்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியவுடன் அவருக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது, ஷிஃபா கிடைத்து விட்டது, அவர் நடக்க ஆரம்பித்து விட்டார். அதே போன்று அவருக்கு அந்த கூலி, அவங்க ஒப்புக்கொண்ட கூலியும் என்ன செய்யறாங்க, வழங்குகிறார்கள். அப்போ அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதற்குரிய தீர்ப்பை, மார்க்க தீர்ப்பை கேட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்வோம், இதை எடுத்துக்கொள்வோம் என்று அவங்க சொல்றாங்க. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து இதை சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வமா அஜ்ராக அன்னக ருக்யா, அது ருக்யா என்று உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க சரியானதை தான் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு, அதை உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன நிவாரண ருக்யா என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவங்களுக்கு தனியான ஒரு நூல் இருக்குது. அதாவது அத்திப் என்று சொல்லியே இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தனியாக அத்திப்புன் நபவி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு நூல் போட்டிருக்கிறான். அதிலையும் குறிப்பிடும் போது அவங்க மக்கால வந்து தங்கிய சில கல்வியை தேடி வந்த நாட்கள்ல அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா மூலம் மிகவும் பயன்பெற்றதாக குறிப்பிடுறாங்க நோய்களின் போது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு பாருங்க, சுப்ஹானல்லாஹ்,
இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இது ஓதுறோமா? நினைச்சு பாருங்க, இப்படியோ இந்த நம்பிக்கையோட நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் இந்த மாதிரியான சிந்தனை முதல்ல நமக்கு வருதா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் வலிமை இருக்கிறது என்பது நாங்கள் உண்மையில் குர்ஆன் மூலம் ஷிஃபாவை நாங்கள் முறையாக பெறுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இமாம் அவங்க கொண்டு வரக்கூடிய துவா தான், அதாவது ஒரு தேல் என்ன செய்கிறது, ஒரு நபித்தோழரை கொட்டி விடுகிறது. இந்த செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அவர்கள் அந்த வேதனையை முறையிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை நீங்கள் நேற்று மாலை ஓதி இருந்தால் என்ன செய்யாது, அது வந்து உங்களை பாதித்திருக்காது என்றான். அந்த துவா என்ன? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. பாருங்க, இது முன்கூட்டியே பாதுகாப்பு. இது எப்படி? வந்த பிறகு அல்ல, வருவதற்கு முன்னே என்ன செய்து, வருவதற்கு முன்னே பாதுகாப்பு. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று நாம் ஓதுவது, ஒவ்வொரு மாலையிலும் ஓதிக்கொள்வது நாம் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சிகிச்சை முறையை சொல்லித்தாராம். எப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க. இப்போ இந்த விரல் இருக்கு தானே, இந்த விரலில் வந்து நாங்கள் நம்ம நாவில் வச்சு அந்த உமிழ் நீரை எடுக்கிறது, சரிங்களா? உமிழ் நீரை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் பூமியில் வைக்கிறது, பூமியில் மண்ணில் என்ன செய்யறது, அப்படி அந்த விரலை வைக்கிறது. விரலை வைத்து எப்படி ஓத வேணுமெண்டா, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா என்று ஓத வேண்டும். சரியா? இதுவும் ஒரு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு முறை. இது எந்த நோய்க்கு பொதுவாகவே நாங்கள் உடல்ல வேதனையை உணர்றோம் அல்லது எந்த ஒரு நோய் அப்படி இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறது, இந்த மாதிரி உமிழ் நீரை எடுத்து மண்ணில் வச்சு கீழே மண்ணில் வைத்து என்ன செய்யறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹுடைய திருநாமத்தால், துர்பத்து அர்தினா எமது பூமியுடைய மண், பிரீகதி பஅதினா சிலருடைய உமிழ் நீர் அதில் என்ன செய்து கலந்து விடுகிறது, யுஷ்வா சகீமுனா எமது நோய் குணப்படுத்தப்படுகிறது, பிஇذن ரப்பினா எமது ரப்புடைய அனுமதியுடன், எமது ரப்புடைய அனுமதியுடன் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க, கற்றுத்தரக்கூடிய செய்தி. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அதாவது வலியுள்ள இடத்திலே என்ன செய்யறது, நாம் கை வைத்து ஓதக்கூடிய துவா. நமது உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல வலியை நாம் உணர்கிறோம். அப்ப நாம் வலியை உணர்கின்ற போது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இது ஒரு நபி தோழருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் ஓதி வருகிறார், அவருக்கு அல்லாஹ் ஷிஃபாவை வழங்குகிறான். அதாவது ஒரு இடத்துல உதாரணமா கையில் இந்த இடத்துல வலி வைங்களே, நாங்கள் இந்த இடத்துல இப்படி கையை வச்சது, பிஸ்மில்லா 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 என்று 3 முறை சொல்றது. 3 முறை சொல்லி அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. சொல்லுங்க, வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. மறு சொல்லுங்க, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. சரியா? இதுல வந்து அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவனது ஆற்றலை கொண்டு பாதுகாப்பு தேடுவது, உணரக்கூடிய வேதனையிலிருந்தும் வரக்கூடிய அந்த வேதனைகள் இதிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய துவா. இது நாங்கள் வலியுள்ள இடத்தில் வைத்து ஓத வேண்டிய ஒரு துவா. நிறைய நாங்கள் படிக்கிறோம், ஆனால் நாங்கள் செயல்படுத்துகிறோமா, அதுதான் விஷயம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இவைகளை செயல்படுத்துகிறோமான்றதுதான் முக்கியமான விஷயம். சரியா? சரி, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்கள் யாராவது நோயுற்றால் என்ன செய்வாங்க, தனது வலது கையை வைத்து நபி அவங்க ஒரு துவா ஓதுவாங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், சொல்லுங்க, அதிஹிபில் பஅஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅல் லா யுகாதிரு ஸகமா. சரியா? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ். இது வந்து நாங்க ஒரு நோயாளியை நாங்க நலம் விசாரிக்க போறோமா, நாங்க என்ன செய்யலாம், கை வைத்து ஓதலாம். அவர்கள் நாங்க என்ன செய்யலாம், கை வைத்து ஓதலாம். நமது குடும்பத்தில் நமது மனைவி பிள்ளைகள் அப்படி நோயிடும் போது அவ்வாறு ஓதலாம். பொதுவாக நாம் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம் என்ற அமைப்பில் அழகான வார்த்தைகள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், யா அல்லாஹ் மனிதர்களுடைய ரப்பே, மனிதர்களுடைய இறைவனே, அதிஹிபில் பாஸ்
இந்த கவலையை நோயை போக்குவாயா, வஷ்வி குணமளிப்பாயா, அந்த ஷாஃபி நீயே யாரு குணமளிப்பவன், அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உனது ஷிஃபாவை தவிர ஷிஃபா இல்லை, லா ஷிஃபாவுக்கு இல்லா ஷிஃபாவுக்கு ஷிஃபா லா யுகாதிரு சக்கமா, அதே போன்று அது அந்த நோய் என்ன செய்யாது உன்னை கொண்டு அன்று வெளியேறாது, புரியுதா என்ற வார்த்தைகளை கொண்ட இந்த துவா. சரியா, இதை இந்த இதுல இன்னும் சில வார்த்தை மாற்றங்களோடும் புகாரி முஸ்லிம்ல வருகிறது. இம்சஹில் பாஸ் என்று வருது, ரப்பன் நாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃபா லஹு இல்லா அன்த என்று வருது. அதே மாதிரி நபி அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் என்ன ஓதுவாங்க, சிம்பிளா ஓதுற துவா இது, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்று ஓதுவாங்க. ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்போட சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க குறிப்பிடுவாங்க என்றதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த அந்த நூல்ல வந்த துவாக்கள் அவ்வளவுதான். அது போக இன்னும் சில துவாக்களை கொஞ்சம் கூடுதலாக நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கூடுதலாக சில துவாக்கள். உதாரணமா எடுத்தீங்கன்னா அபூதாவுதுல ஒரு துவா வருது, அபூதாவுதுல 1554வது வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இது நாங்கள் ஒவ்வொருத்தரும் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு துவா உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி, தெரியுமா துவா மனப்பாடமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் செய்யில் அஸ்காம், வமின் செய்யில் அஸ்காம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கன்னு என்ன அர்த்தம்? யாதான் உடைய பாதுகாப்பு மினல் பரஸ், பரசண்டா வெண்குஷ்டம் தானே, அந்த தோல் வெண்குஷ்டம் சொல்ற அந்த பரஸை விட்டு பாதுகாப்பு தேடுறது. ஜுனூனடா வைத்தியம், மனநோயை விட்டு பாதுகாப்பு தேடுறது. அப்படித்தானே, எவ்வளவு பேர் என்ன மன அழுத்தங்களும் அது மீது பிரச்சனை தான் இருக்கிறான். வல் ஜுனூன், அடுத்த வல் ஜுதாம், ஜுதாமண்டா தொழுநோய், ஜுதாமண்டா என்ன தொழுநோயை விட்டு. அடுத்த வமின் செய்யில் அஸ்காம், சகமண்டா நோய், அஸ்காமண்டா பன்மை நோய்கள். அப்ப செய்யன கெட்ட நோய்கள், கெட்ட நோய்கள், தீய நோய்களை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். சொல்லுங்க பாடம் எப்படி? அஊது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் செய்யில் அஸ்காம், வமின் செய்யில் அஸ்காம் என்ற துவா. சரியா, அதே மாதிரி எங்கட ஆரோக்கியம் திரும்பி விடாம இருக்கு, நாங்க என்ன துவா ஓதுவோம்? எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆரோக்கியம் எம்மை விட்டு மாறிவிடக் கூடாது, அதுக்கு எந்த துவா ஓதுவோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ ஸஹதி. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சரியா, இந்த துவா ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுல நான் சொன்ன இம்சஹில் பஅஸ ரப்பன் நாஸ் பியதிக ஷிஃபா லா காஷிஃபா லஹு இல்லா அன்த என்ற துவா புகாரில் 5744வது வருது. சரியா, அந்த துவா. சரியா, இந்த துவாக்களோட அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களை என்ன செய்யறாங்க, நோயோடு இருக்கும் போது பார்க்க வராங்க தானே. அல்லாஹ் இடத்துல நீங்க உங்களோட நோயை முறையிட்டீங்களான்னு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்பாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கேட்டு ஒரு துவா ஓதுவான், அழகான துவா. என்ன துவா அது? பிஸ்மில்லாஹி அர்கீக். எப்படி வருது? பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். வமின் குல்லி ஷைஇன் யூதிக், உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்தை விட்டும், உங்களுக்கு நோவினை தரக்கூடிய அனைத்தை விட்டும். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் என்ன? எல்லா நஃப்ஸுடைய ஷர்றுகளில் இருந்தும், எல்லா நஃப்ஸுகளுடைய ஷர்ரை விட்டும். அவ் ஐனின் ஹாசிதின், அல்லது எல்லா பொறாமை கண்களில் இருந்தும் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக அல்லாஹ்விடம் ஓதி பார்க்கிறேன். அல்லாஹு யஷ்விக், அல்லாஹ் இவற்றில் உங்களை குணமாக்குவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். இது புகாரில் வர செய்தி. புகாரில் நீங்க எடுத்தீங்கன்னா இது யார் அறிவிக்கிறாங்கன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில் 3616. சில நேரம் ஒருத்தர் இப்ப தனக்கு இதை ஓதிக்கொள்ள விரும்புறாருன்னு வைங்களேன், தனக்கு ஓத விரும்பிக் கொள்றார், பிஸ்மில்லாஹி அர்கீனின்னு ஓதலாம். பிஸ்மில்லாஹி அர்கீனி, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் எனக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுஅதீனி, மின் குல்லி ஷைஇன் யுஅதீனி, எனக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்தை விட்டும். சரியா, அது அப்படி வந்தா அதெல்லாம் ஓகே. மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின். அடுத்து அல்லாஹு யஷ்ஃபீனி, அல்லாஹு யஷ்ஃபீனி பிஸ்மில்லாஹி அர்கீனி. அப்படி என்ற மாதிரி என்ன செய்யலாம், ஒருவர் தனக்காக ஓத விரும்பினா இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அடுத்து நாங்க கண்ணேருக்கு என்ன துவா சொன்னோம்?
அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. இது புகாரில 3371. புரியுதா? முதலாவதா வஃபுஜாஅத் நிக்மதிக வ ஜமீ சஹத். அது வந்து நீங்க பொதுவாக நபி அவங்க ஓதக்கூடிய துவாவாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி துவா செய்வாங்க, இப்படி பிரார்த்திப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 4 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்கள். அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதி, உனது அருள்கள் நீங்குவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வத்தஹவுலி ஆஃபியதி, நீ அருளிய ஆரோக்கியம் திரும்புவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம். அதே மாதிரி வஃபுஜாஅத் நிக்மதி, திடீரென்று வரக்கூடிய தண்டனை இருக்குதா இல்லையா, உனது திடீர் தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஜமீ சஹதி, எல்லா விதமான உனது கோபங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப எனவே இது பொதுவாக நாங்க ஓத முடிந்த துவா. அதே மாதிரி அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா என்ற துவா. தெரிஞ்சா அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், வஹாம்மாண்ட நச்சு பிராணிகளிலிருந்தும், அதே போன்று தீய எண்ணத்துடன் தீனும் கண்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவா. அதை நாங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துவாவுடைய முறையில் இன்னொரு முறை வரும். அந்த முறை எப்படி வருதுன்னா முஸ்லிம்ல 4402 பிஸ்மில்லாஹி யுபரீக்கன்னு வருது. அது எப்படி வருது? பிஸ்மில்லாஹி யுபரீக்க வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் வ ஷர்ரி குல்லி தி ஐன் வருது. சரிங்களா? அல்லாஹ்வின் பெயரால் அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக. பிஸ்மில்லாஹி யுபரீக், யுபரீக்கனா குணமளிப்பானாக. யுபரீக் வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக், வமின் குல்லி தாஇன் அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு சுகம் அளிப்பானாக, நிவாரணம் அளிப்பானாக. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், என்ன அர்த்தம்? என்ன? பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் அந்த தீங்கிலிருந்தும், வஷர்ரி குல்லி தி ஐனின், கண்ணேறு உள்ள ஒவ்வொரு தீமையிலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பானாக என்பது இந்த அழகான வார்த்தை. இதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதியது. இது முஸ்லிம் 4402 வரக்கூடிய செய்தி. சரியா? அதே மாதிரி இப்ப மரணப்படுக்கையில் இல்லாத ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் இந்த துவாவை 7 முறை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி தருவாங்க. தெரியுமா? அது சொல்லுங்க. அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக். மரணப்படுக்கையில் இல்லாத ஒரு நோயாளி, பெரும்பாலும் வச்சு முடிவு செய்யறவர் தான். அவர் மரணிப்பாரா இல்லைன்னா அல்லாஹ்வுடைய இல்மு உள்ளது, பெரும்பாலும் முடிவு செய்யலாமே என்ற அடிப்படையில் உள்ளது. அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக். அல்லாஹ்வுடைய மகத்தான அல்லாஹ்வை கொண்டு மகத்தான அர்ஷுடைய ரப்பிடம் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானாக, ஷிஃபாவை தருவானாகன்னு கேட்கிறேன். அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக். எத்தனை தடவை? 7 தடவை சொல்றதுக்கு இந்த ஹதீஸ் சொல்லுது. இது வந்து திருமதியில 2083 வருது. நினைச்சா ஒருத்தர் தனக்காக ஓதிக்கொள்ள முடியுமா? யஷ்ஃபியனி என்று ஓதலாம். தனக்காக கேட்க விரும்புகிறா என்ன செய்யலாம்? யஷ்ஃபியனி என்று கேட்கலாம். புரியுதா? சரி. அப்ப எனவே இப்ப நாங்க இதுல இந்த துவாக்கள், அதே போன்று குர்ஆனுடைய சூறாக்கள் குறிப்பிட்டு நாங்க சொல்றதா இருந்தா என்ன சூரா சொல்லலாம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, ஒருவர் நோய்க்காக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுதல். அதே போன்று சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்கள் ஓதி உள்ளங்கைகளை ஊதி முழு உடல்ல என்ன செய்யறது, தடவுறது. அது ரசூலுல்லாஹ் அவர் செஞ்சிருக்கிறாங்க நோய்களின் போது. அதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. சரியா? அப்ப இதெல்லாம் நேரடியாக ஹதீஸ்ல வந்த விடயங்கள். புரியுதா? ஹைர். அதுபோக பொதுவாக குர்ஆன் என்பது நிவாரணி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆனை ஒருவர் செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். ஹைர். இந்த தலைப்பு இதோடு நாங்கள் என்ன செய்து நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த ஒரு புதிய ஒரு பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.